சளி, இருமல், தொண்டை வலி, தொண்டை கரக்கரப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த பாலை நீங்க ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நைட் நல்ல தூக்கமும் வருங்க. 2 வயசு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். இன்னைக்கு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அந்த பால் சூடாகட்டும். 4 வெத்தலை எடுத்திருக்கேங்க. நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. அதாவது அழுக்கு இல்லாம தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த காம்பையும் கீழே இருக்கிற கொனையும் கிள்ளிக்கலாம். எதுக்காக இந்த காம்பையும் கொனையும் கிள்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியோ இல்லை பிச்சோ சேர்த்துக்கோங்க. சின்ன மிக்ஸி ஜார் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. என்னோடது அதில் புஷ் போயிருச்சுன்றதுனால இது எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு 10 மிளகு, 2 ஏலக்காய், 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். நீங்க நாட்டு சர்க்கரை சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணியோ இல்ல பாலோ ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போதுதான் எனக்கு தோணுச்சு இந்த முந்திரியும் கொஞ்சம் கசகசாவும் போட்டு அரைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கசகசா பாத்தீங்கன்னா ஊற வச்சு அரைச்சு பால்ல கலந்து குடிச்சா நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. அதனால 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திருக்கேங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. சின்ன ஜார்ல அரைச்சிக்கோங்க. இப்போ அதுக்குள்ள பாலும் கொதிச்சிருச்சு. பால் கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த நம்ம அரைச்சு வச்ச விழுதை உள்ள ஊத்திக்கலாம். கொஞ்சமா தண்ணி கலந்து கூட ஊத்திக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு விழுதை ஊத்தினதுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வெது வெதுப்பான சூடுல சர்வ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. குடிக்கிறதுக்கு தொண்டைக்கு ரொம்ப இதமா இருக்கும். பெரியவங்களுக்குன்னா வடிகட்ட வேண்டாம், குழந்தைகளுக்குன்னா வடிகட்டி கொடுத்துக்கோங்க. அரைக்கும் போது தேவைப்பட்ட 1/4 ஸ்பூன் சுக்குத்தூளும் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம்.